என்னடி தலை சுத்துதா? இரு, வா இங்க வா, உள்ள புடிச்சுக்கோ. உட்காரு. இந்த தண்ணி குடி. இதுக்குதான் கண்டது எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. புஷ்பா, ஐயோ என்னடி இது? ஐயோ என்னடி இது? குடலே வெளியே வர்ற மாதிரி வாந்தி எடுக்கிறேன். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சோதனடி இது? இரு, அப்படி என்னத்த சாப்பிட்டே நீ? இந்த வாய் கழுவு. ஆமா நினைச்சேன், உன் மாமனார் கொண்டு வந்த பால்கோவாவே கண்டதும் காணாதது மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்டியே. அப்பவே நினைச்சேன், உனக்கு எதுக்கடி அந்த பாழா போன பால்கோவா? அந்த கிழவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்காவது அறிவேனா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ என்னடி? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுல ஒரு ஆபத்துனா யாருமே நேரத்துக்கு கிடைக்க மாட்டாங்களே. வாயும் மயமா இருக்கிறவ மகமாயி, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. வா வா, உட்காரு. இந்த தண்ணி குடி குடி. இரு, நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். புஷ்பா, புஷ்பா, ஐயோ என்னடி என்னடி பண்ணுது? போதுமா? இருடி, நான் ஒரு ஆட்டோ கொண்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாம்மா, நீ சும்மா இருடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா? சரி இரு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா ஒரு வாய் குடிச்சிடு, ஒரு வாய் குடிச்சிடு. வா வா. இதெல்லாம் ஏண்டி குப்பை போட்டு வச்சிருக்க? உட்காரு. எனக்கு தேடி தேடி சங்கடத்தை கொண்டு வரதுக்குனே வந்திருக்காரு உங்க மாமனாரு. இவரை பால்கோவா கிண்டலன்னு யார் அழுதா? பாசம் பொத்திக்கிட்டு ஊத்துதாக்கும். தின்னிக்கிட்டு ஒரு இடத்துல சுருண்டி கிடக்காம இப்படி எல்லாம் உயிர வாங்குதுங்க பாரு. விடுமா, அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? வயிறு எரியுதுடி. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு இஷ்டத்துக்கு குதிக்கிறாரு. அம்மா வயசானவருமா, திட்டாதம்மா. அதாண்டி அவருக்கு வசதியா போச்சு. யாரும் திட்ட மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. அந்த திமிரு போதாத குறைக்கு எங்க அப்பா மாதிரி யாருமே இல்லன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு ஒரு புள்ள. என்ன ஜென்மங்களோ எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு. ஏமா அப்படி எல்லாம் பேசுற? என்னடி ஏமா நோமானுகிட்டு? பேசாம படு. சொன்ன பேச்சு கேட்டா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவன் தான். அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. இந்தாங்க. போன தடவை நீங்க வந்தப்ப
எதுவுமே சாப்பிடாம கிளம்பிட்டீங்க. இப்பவும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் முதல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உலகத்திலே எங்கள் அண்ணி தான் சூப்பராக காய் போடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் கூட நல்லா தான் போட்டிருக்கீங்க. ஆ, அப்புறம் ஆஃபீஸில் இந்த செட்டில்மெண்ட் செக் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேங்க்ஸ். என்ன சூர்யா இது? வெறும் 25,000 ரூபாய் போட்டிருக்கு. இந்த ஷாக்கு இந்த செக் ஆஃபீஸில் வாங்கும்போது எனக்கு இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரிலங்க. ஆனால் இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல சூர்யா. ஆல்மோஸ்ட் 10 வருஷமா அவர் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்க, ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆஃபீஸ் ஸ்டாஃபில் ஆரம்பித்து பிஎஃப் சொசைட்டி லோன் எல்லாத்துலேயும் கடன் வாங்கி வச்சுருக்கான். அவனுக்கு அப்படி என்னதான் செலவுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட என்ன சார் அமௌண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு கேட்குறேன். அப்போ தான் இந்த டீட்டெயிலாம் என்கிட்ட சொல்கிறாரு. எல்லா கடனையும் கழிச்சிட்டு பாக்கிக்கு இந்த செக்கை கொடுத்துருக்காரு. எல்லாம் என் தலையெழுத்து சூர்யா. வேற நான் என்ன சொல்றது? நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அரவிந்த் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கானா? அப்படி உங்களுக்கு என்னங்க செலவு? அரவிந்த ஆடம்பரமா வாழ்ந்த மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா தாம் தூம்னு செலவு பண்ற மாதிரியும் தெரியல. அப்படியே இவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்? இதுக்கு அவங்க அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் காரணமா இருக்கும்னு எனக்கு தோணல சூர்யா. அரவிந்தனோட பேரண்ட்ஸா? அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்னீங்க. அவர் அப்பப்போ அவங்கள போய் பார்த்துட்டு தானே இருந்தாரு. நான் எப்படி அவர்கிட்ட அது தப்புன்னு சொல்ல முடியும்? 1000 தான் இருந்தாலும் அவர் பெத்தவங்க. அவங்க உரிமையை மறுக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு? என்ன அவங்க ஏத்துக்கல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவரையும் ஏத்துக்கல. ஆனா கடைசி வரைக்கும் அவருடைய பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவரும் கொடுத்தாரு. என்ன அது அவருடைய கடமை. அதனால நானும் அதை தப்பா எடுத்துக்கல. என்னால நம்பவே முடியல துர்கா. என் வீட்டுக்காரர் கடன் வாங்கியிருக்காருன்னு அப்பப்ப 2-3 பேர் வீட்டுக்கு வந்து கடனை கேட்டிருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்ல. தனிப்பட்ட முறையில அவருக்காகன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்படி செஞ்சுக்காதப்ப எந்த ஒரு காரணத்தை தவிர வேற எதுவும் இருக்காதுன்னு எனக்கு தெளிவா புரியுது. நான் வேற என்ன பண்ண முடியும்? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு துர்கா. ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உயிரோட இருந்தப்ப என்ன கிட்ட சேர்க்காம அவர் மனசு நோகடிச்சாங்க. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அனாதை மாதிரி நான் தனியா நிக்கிறேன். கேவலம் அவருடைய காம்பன்சேஷன் பணம் கூட எனக்கு உதவி பண்ண முடியாதபடி பண்ணிட்டாங்க. நான் இனிமே என்ன பண்ணுவேன் சூர்யா? எனக்கு ஒண்ணுமே புரியல. துர்கா ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க துர்கா. இது இதோட முடிகிற விஷயம் இல்லை. நான் மேனேஜர்கிட்ட உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்லியிருக்கேன். அவர் எம்டிட்ட பேசுறேன்னு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷங்க கைவிடும் போது கடவுளை நம்பலான்னு தோணுது. கடவுளை கைவிட்டுட்டா அழுவுறத தவிர வேற வழியே இல்ல சூர்யா. துர்கா அழாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, அழாதீங்க. சரி நான் கிளம்புறேங்க. சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியோட வரேன். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நான் இருக்கேன். சரிங்களா? நான் வரேங்க.
வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க, உட்காருங்க. இதை வந்துட்டேன். இந்தாங்க சுமந்தி, தண்ணி குடிங்க. என்ன சம்பந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கேன் சம்பந்தி. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப மட்டும் நீங்க இங்க வரலன்னா இன்னும் அரை மணி நேரத்துல நானே புறப்பட்டு அங்க வந்திருப்பேன். எதுக்கு? புஷ்பாவுக்கு பால்கோவா மாதிரி அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சுட்டு வந்த பால்கோவாவை சாப்பிட்டதை பார்த்ததும் வேற எந்த வேலையும் எனக்கு ஓடல. உடனே வந்து அதிரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொதுவா எல்லாரும் பாகு வெல்லத்துல மட்டும்தான் அதிரசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சக்கரை வெல்லத்தையும் சேர்த்து மிக்சியில பொடி பண்ணி அதிரசம் பண்ணிட்டேன். ருசி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஏன் அதுலயே ஒரு ஸ்பூன் விஷத்தையும் கலந்துட வேண்டியது தானே? சம்பந்தி, நிறுத்துங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு இப்போ என் பொண்ணு இந்நேரம் வரைக்கும் வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம். பால்கோவா கொண்டு வந்தார, பால்கோவா. அத தின்னு தொலைச்சிட்டு லிட்டரா வாந்தி எடுக்கிறா என் பொண்ணு. அப்படியே அடி வயித்த பிடிச்சுக்கிட்டு நிக்க முடியாம தள்ளாடி விழ போனா. கர்ப்பம் கலையாம தப்பிச்சிடுச்சே, அது யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல. சம்பந்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? புஷ்பாவுக்கு என்னாச்சு? இப்ப அவ எப்படி இருக்கா? இன்னும் சாகலைங்க, உயிரோட தான் இருக்கா. இப்ப நீங்க சுட்டிட்டு இருக்கீங்களே அதிரசம், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரே அடியா அவளை மேல அனுப்பி வச்சுட்டு நீங்க சந்தோஷமா 100 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருங்க. அட கடவுளே, நான் ஆசையா கொண்டு வந்த பால்கோவாவிலையா புஷ்பாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. பேசாதீங்க, நல்லா வருது வாயில. நீங்க பால்கோவா கொண்டு வரலன்னு யார் அழுதாங்க? அதுல கெட்டு போன பாலை சேர்த்தீங்களோ என்ன எழவோ? குடலை கொமிட்டிக்கிட்டு அவ பட்ட பாடு நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். வயசானா இருக்கிறது தின்னுட்டு ஒரு மூலையில சுருண்டி கடக்க வேண்டியது தானே? நீங்க எல்லாம் நடமாடிட்டு இருக்கணும்னு யாரு கேட்டாங்க? ஏங்க, எனக்கு வாச்ச மருமகளாலதான் எந்த பிரயோஜனமும் இல்ல. என் பொண்ணு மூலமாவது நல்லபடியா எங்க வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வரணும்னு தினம் தினம் நான் படுற பாடு யாருக்குங்க தெரியும்? உங்க காத்து கூட படக்கூடாதுன்னு தான் அவளை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்கேன். அங்கேயும் வந்து உயிரெடுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? சத்தியமா பேசாதீங்க. வயசான காலத்துல 4 பேருக்கு பாரமா இல்லாம தாம் வழிய பாத்துக்கிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்குதான் அந்த குடுப்பனை இல்லையே. உங்க புள்ள என்னடான்னா தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அவர் எப்ப கோச்சிப்பாரு, எதுக்கு கோச்சிப்பாருன்னு தெரியாம என் பொண்ணு மிலிட்டரி ஆபீசரை பாக்குற மாதிரி பாக்குறா. நடுவுல நீங்க என்னடான்னா பால்கோவா கொண்டு வரேன்னு கொண்டு வந்துட்டு என் பொண்ணையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் ஒரே அடியா காலி பண்ணுன்னு பாக்குறீங்க. புஷ்பாவுக்கு ஏடா கூடமா ஏதாவது ஆயி அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா இப்ப நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். ஏங்க, பூமிக்கு பாரமா நீங்க எல்லாம் எதுக்காக இருக்கீங்கன்னு எனக்கு புரியலங்க.